ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ சமீப காலமா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரைபடத்துல ஒரு லெவல்ஸ மென்ஷன் பண்ணி நம்ம காமிச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம கால் செல்லர், புட் செல்லர் பேனிக் பிளேஸ நம்ம காமிச்சிட்டே இருந்தோம். இதுக்குள்ள மார்க்கெட் இருந்த வால்டைல், இதை தாண்டுனா பிரேக் அவுட், அதாவது ஒன் சைடா மாறக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இன்னும் டீடைல்டா நீங்க வரைபடத்துல அது பார்க்கும்போது உங்களுக்கு எளிதா புரியுது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபீட்பேக் அப்படித்தான் வருது. அதனால இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோவை நான் துவங்குறேன். இனி நம்ம ஒரே விஷயத்தை தான் பார்க்க போறோம். இதுல ரிசர்ச் பண்ண போறோம். நீங்க ரிசர்ச் பண்ணும்போது இதோட டீடைல் இன்னும் நமக்கு தெரியும். இதுல என்னன்னா ஒரே விஷயத்தை திருப்பி பண்றதுனால இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம்ங்கிற பெர்செப்ஷனை தவிர்த்துட்டு மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணுச்சு, இன்னைக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத லவ் லெட்டரா எழுதுனீங்க அப்படின்னா மார்க்கெட்டை எளிதா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்ல செட்டில்மெண்ட் வரட்டும். இந்த க்ளோஸ் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் செட்டில்மெண்ட் வந்ததுன்னு அர்த்தம். நேற்று நான் செட்டில்மெண்ட் வரக்கு முன்னாடி எல்டிபி வச்சு போட்டாச்சு. ஆனா இப்போ நேற்றைய டேட்டாவையும் இன்னைக்கு, அதாவது அடுத்த நாள் வர்த்தகத்திற்கு உண்டான அடுத்த வர்த்தக நாளுக்குள்ளான டீட்டெயிலும் நம்ம ரெண்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேற்றைய இது இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். தெளிவா பாருங்க, நிதானமா பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சேம் ஸ்ட்ரைக்கில் கால் புட்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் 25 புள்ளிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அது என்ன 25 அப்படின்னு திருப்பி ஒரு கொஸ்டின் தோணும். நமக்கு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் நிஃப்டியை பேஸ் பண்ணும்போது 50 புள்ளிக்கு ஒரு ஸ்ட்ரைக் இருக்கு. அதனால பை 2 போடும்போது நான் 25 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்பதான் நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் கால் புட்டுக்குண்டான டிஃபரன்ஸ் 25 புள்ளிகளுக்கு கீழே கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது நேற்றைய க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 23,650. நான் சேம் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னதுனால இந்த 23,650 கால் மற்றும் புட் இந்த ஸ்ட்ரைக்கை நான் எடுத்துக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா 178 ரூபாய் புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 164 ரூபாய். இதுல பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் விலை ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னா 14 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த 14 ரூபாய் புட்டு ஜாஸ்தியா இருக்கனால இதை கழிக்கிறேன். அப்போ 23,636 அப்படிங்கிறது மார்க்கெட்டோட நேற்றைய க்ளோசிங்கா நான் எடுத்துக்கிறேன். இதுதான் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக். அப்போ இதோட ரேட்டை காமன் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்டா நான் எல்லாத்துக்கும் நான் கம்பைன் பண்றேன். என்ன வருது அப்படின்னா, நமக்கு இதோட டிஃபரன்ஸ் 14 7 அப்போ 171 எடுத்துக்கிறேன். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபியூச்சர் கரெக்டா 23,650 இங்கிருந்து மேல போறாங்க அப்படின்னா 23,700 போவாங்க. அப்ப இந்த 700 கால் மற்றும் புட் ஈக்குவல் ஆகணும். பிரைஸ் என்ன ஆகணும்னா ஈக்குவல் ஆகணும். அந்த ஈக்குவல் 171 பிலோவா அபோவா அப்படிங்கிறத நம்ம பார்த்து கம்பைன் பண்ண போறோம். ஸோ இதை முழுவதும் பார்த்துக்கோங்க. அப்ப அடுத்தது இதற்குண்டான ரேஞ்சை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். மேலே அண்டு கீழே 23,650 நான் மிட்டா எடுத்துக்கிறேன். ஸோ மிட்டா இதை பண்ணிட்டு இதோட பிரைஸையே நான் என்ன பண்றேன்னா 171 நம்ம எடுத்தோமா, அப்போ நான் என்ன பண்றேன் பிளஸ் 170 மைனஸ் 170 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ பிளஸ் 170னா 23,820 வரும். இந்த பக்கம் 23,480 வரும். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ரேஞ்ச். டோட்டல் ரேஞ்ச் என்ன, இதற்கும் இதற்கும் உண்டான டோட்டல் ரேஞ்ச் என்ன அப்படின்னா நமக்கு 340 ரூபாய் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஸ்ட்ரைக் 23,800க்கு மேல வரும், 23,850க்கு இடைப்பட்ட வர்றதுனால நீங்க 23,800 ஸ்ட்ரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம், 850 ஸ்ட்ரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க 450 ஸ்ட்ரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம், 500 சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 450க்கும் 500க்கும் இன்பிட்வீன்ல தான் 480 வரும். 800க்கும் 850க்கு இன்பிட்வீன்ல தான் 820 வரும். ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 23,450 டு 23,850 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அப்போ இது 850 கால் புட் ஒரு இடத்துல மீட் பண்ணோம். எப்போ 850 வரும்போது, 450 வரும்போது 450 கால் புட் மீட் பண்ணணும். இதுதான் லாஜிக்கா. மிட்டா நான் 650 எடுத்திருக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ 23,850க்கு நான் போயிடுறேன். 23,850 இங்க பாருங்க, 23,850 நேற்றைய அடிப்படையில் கால் ஓடிஎம்
புட் வந்துட்டு ஐடிஎம். அப்போ காலுடையது எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, புட்டோடது இன்ட்ரின்சிக் வேல்யூ பிளஸ் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போ இந்த க்ளோஸை நான் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த 84 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, இதுதான் நமக்கு 0 ஆகணும். அப்போ இந்த 84 தூக்கி நான் இங்கே போட்டுட்டு நமக்கு இங்க பிரைஸ்னா 300 ரூபாய். எது புட்டோட பிரீமியம் 300. அப்ப நான் என்ன பண்றேன், 300 மைனஸ் 84 அப்படின்னு எடுக்கிறதுனால 216 215 பண்ணிக்கிறேன். அப்போ 215ங்கிறது இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போ இந்த 215க்கு மேல இந்த 23850ங்கிறது 215க்கு மேல இருந்தால் மார்க்கெட்டை 23635 நம்ம எடுத்திருக்க பாத்தீங்களா, அதற்கு கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த 215க்கு மேல இருக்கிற வர எப்ப வேணாலும் மார்க்கெட் பிளஸ்ல இருக்கலாம், ஆனா எப்ப வேணாலும் 23635க்கு கீழே போகலாம் அப்படிங்கிறது இங்க லாஜிக்கா நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ நான் என்ன பண்றேன், ட்ரேடிங் வியூல கொண்டு போயிட்டு அந்த 23850 புட்டை எடுத்துட்டு நான் வந்துட்டு டோட்டல் 400, அடுத்தது 171 வந்து காமன் ஏடிஎம், அந்த 215ங்கிறது இன்ட்ரின்சிக் வேல்யூவை போட்டுட்டு 340 ரூபாய்க்கு டோட்டல் ஆடட் பிரீமியத்தை போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த 4 டீட்டெயில்ஸை நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோதான். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை மார்னிங் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 215க்கு கீழே போயிட்டாங்க. அப்ப 215க்கு கீழே போனதுனால மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் சினாரியோ வருவதற்கு உண்டான வாய்ப்பு குறைவு அப்படின்னு வந்தாச்சு. அப்ப என்ன அர்த்தம், நம்ம ஒரு வண்டி ஓட்டிட்டு போறோம் நம்ம ஒரு ரோட்ல. அப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தடுதலுக்கு ஒரு வண்டி போயிட்டு இருக்கும். நம்ம ஹாரன் அடிப்போம். எதுக்குன்னா அவங்க விலகிட்டு எதுக்கால எந்த வண்டி வரல நம்ம ஓவர்டேக் எடுத்துட்டு போகலாம். நம்ம வாட்டி அவங்கள டிஸ்டர்ப் பண்றோம் ஹாரன் அடிச்சு. அப்ப அவங்க விலகுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட இன்டென்ட் என்ன ஆகணும், அவங்கள ஓவர்டேக் எடுத்துட்டு போகணுமா இல்லையா? ஆனா அப்படி இல்லாம நம்ம வந்து ஓவர்டேக் எடுக்கல அப்படின்னா அந்த நமக்கு வழி விட்டவங்க ஒரு கடுப்பா இருப்பாங்க. அப்ப அது போல மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, 215க்கு கீழே எந்த 23850 புட் வந்து 215க்கு கீழே வந்ததுனால முன்னாடி போற வண்டி விலகிருச்சு. அப்ப என்ன ஆகணும், கால் ஆப்ஷன் வந்து ஸ்பீடா மேல போகணும். அப்ப கால் செல்லர் பயப்படணும் இல்லையா, ஏன்னா புட் ஆப்ஷன் வந்துட்டு விலகி கொடுத்துட்டாங்க ஐடிஎம் ஆப்ஷன்ஸ். அப்ப அதுக்கு தான் நான் இங்க ஒரு பதிவை நான் வாட்ஸ்அப்ல கொடுத்துருப்பேன். இங்க பாருங்க, இது காலையில 10:20க்கு நான் கொடுத்த பதிவு. நம்ம பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டேங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்க வைப்போம். 23850 300 அண்ட் இது மைனஸ் பண்ணி ஐ டீம் டு ஓ டீம் கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் பெர்சன்டேஜ் சேம் ஆகும். ஓ டீம் பெர்சன்டேஜ் வந்துட்டு நமக்கு என்னவா இருக்குன்னா டிசெண்டிங்ல இருக்கு. அப்ப இம்பாக்ட் மற்றும் இன்டெட் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு போட்டேன். ஏன்னா கால் செல்லர் இந்த இடத்துல பயப்படணுங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்குண்டான விளக்கம் 850 புட் சந்தை ப்ரீவியஸ் க்ளோஸ் 650 தக்க வைக்க வாய்ப்பு இழந்துள்ளது. ஆனால் தற்போது அதனை பயந்து 850க்கு மேல் இருக்கும் இடம் கால் செல்லர் பயம் இருப்பது போல் தெரியவில்லை. அப்போ புட் ஆப்ஷன் வந்து வீக் ஆயாச்சு, பலவீனம் அடைஞ்சாச்சு. அப்போ பலவீனம் அடைஞ்சதுக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 54 55ன்ட்டு இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 850க்கு மேல இருக்கிற பெர்சன்டேஜ் வந்துட்டு ஒரு அக்ரெசிவா இங்க இல்ல. அப்போ இது அக்ரெசிவ் இருந்து, ஏன்னா 850 புட்டு வந்து நமக்கு கேப் விட்டாச்சு, அவங்க வந்து மார்க்கெட்ல டிராவல் பண்ணி போகணும். அப்ப அது நடக்கல. அப்ப அது நடக்கும்போது அப்போ நமக்கு என்ன சொல்ற வரோம்னா 450 கால் நமக்கு என்ன இம்பாக்ட் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப 450 கால் வந்து பாத்தீங்கன்னா 400க்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணியிருக்கணும். இந்த 400 என்ன அப்படின்னு டவுட் வரும். யார் யோசிக்காம பதில் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது இம்பாக்ட். என்னன்னா டோட்டல் ரேஞ்ச் 23,450 டு 23,850 நம்ம ரேஞ்ச் எடுத்த டோட்டல் 400. அடுத்தது இந்த 340, இந்த 340 ஆடட் பிரீமியம் எதோடது அப்படின்னா 23,650ஓடது. அது போக இந்த 450 நீங்க என்ன பண்ணணும், கால் மைனஸ் புட் ப்ரீவியஸ் க்ளோஸ் போட்டீங்க அப்படின்னா 280, 100 ரூபாய் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 180. அப்போ 185 ரூபாய் வரும். ஸோ இந்த 185 போட்டுக்கோங்க.
185. ஓகே. அப்ப இந்த 185 எப்ப வரும் அப்படின்னா, நமக்கு வந்து இவங்க நெகட்டிவ் ஜோன் வந்து 23,450 கால் புட் வந்து சேம் பிரைஸ் வரும்போது நமக்கு அது இம்பாக்டட் ஆகணும். ஸோ இங்க என்ன ஆகுதுல அப்படின்னா, இவங்க 340 அதாவது 400க்கு மேல பெருசா இல்ல. 400க்கு மேல இருக்கும்போதும் நமக்கு என்ன ஆகல அப்படின்னா, கால் செல்லர் ஓடிஎம் கால் பயப்படல. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 850 புட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 150 பாட்டத்திலிருந்து உடனே 215 மட்டும் போனாங்க. ஆனா இந்த 215க்கு மேல சஸ்டெயின் பண்ணியிருந்தா மார்க்கெட் வந்து பயங்கரமா இறங்கி இருக்கலாம். அப்போ இங்க ஒரு பதிவு நம்ம கொடுத்திருந்தோம். இதெல்லாமே லைவ் மார்க்கெட்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணணுங்க. 2 மணிக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா 850 புட் மைனஸ் பண்ணா 23,704 வராங்க. புட்டோட லோங்க இது 146ங்கிறது புட்டோட லோ. அடுத்து 650 காலோட லோ வந்து 174. அப்ப 824. அப்போ 23,704, 23,760, 23,824. அப்ப 760 மிட்டு, இது 704 சப்போர்ட், 824. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 23,800க்கு மேல சஸ்டெயின் பண்ணிருக்கணும். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 23,824 நமக்கு ஒரு தடுப்பு. அப்ப இதுக்கு மேலேயே அவன் சஸ்டெயின் பண்ணியிருக்கணும். அப்ப அதுக்கு கீழே வரும்போது வீக்னஸ் வராங்க. இந்த வீக்னஸ் வந்தவங்க எங்க கீழே வராங்கன்னா 23,704 மட்டும் வராங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம கால்குலேஷன் போட்டோம். இப்போ நம்ம பை சான்ஸ் இவங்க 23,700க்கு கீழே மார்க்கெட் இருந்தா நமக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வரக்கும் வாய்ப்பு இருக்கலாம். இது ஒரு ரிஜெக்ட் ஏரியா. அதாவது மார்க்கெட் ஹையில் இருந்து இறங்குறாங்க அப்படின்னா இது கரெக்ஷனாகவும் இருக்கலாம். இது கட் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரெஷரா மாறலாம். ஸோ இதுதான் பேஸ்டா நமக்கு இருந்திருக்கு. அப்ப இந்த 2 ஏரியாவும் நீங்க போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க பாருங்க 850. அப்போ 850 காலோட ஹையும் புட்டோட அப்ப என்ன அர்த்தம்னா மார்க்கெட் 23,853 அப்படிங்கிற இடம் தான் போயிருக்காங்க. அப்ப 850 ரிஜெக்ட் ஏரியா. அதனாலதான் இந்த புட்டோட லோவை நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 650 கொண்டு வாங்க மார்க்கெட்ல புட்டோட ஹை காலோட லோ. அப்ப இது என்ன அர்த்தம்னா 23,630 அப்படிங்கிற இடத்தை இது குறிக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்போ மார்க்கெட்டு அப்ப இந்த 158னா 23,650 பிளஸ் நமக்கு 158. நான் இங்க என்ன போட்டிருக்கேன் ஆக்சுவலா லோ பிரேக் பண்ணியிருக்காங்க. 650 காலோடது 174 போட்டிருக்கேன். இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு திருப்பி ஒரு 15 ரூபாய் பக்கம் இறங்கியிருக்காங்க. அப்போ 158 போட்டா 23,808 அப்படிங்கிற டேட்டா வருது. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணல அந்த 146ங்கிற இம்பாக்டரை இது பண்ணல. அப்போ மார்க்கெட் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி ஏறி இருக்காங்க. இப்போதைக்கு மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா 23,700ம் 23,800ம் அப்ப மிட்னா 23,750. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட மிட் பாயிண்டா இருக்கிறாங்க. அப்போ மார்க்கெட் 23,750க்கு மேலும் 23,750 கீழும் இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணணும். அப்ப 23,700க்கு கீழே இருக்கிறது ஒரு செல்லிங் ப்ரெஷரும் 23,800க்கு மேல இருக்கிறது மார்க்கெட்டை ஒரு பையிங் ப்ரெஷரும் கால் செல்லரும் பயப்படுறதுக்கு வாய்ப்பா இருக்கலாம். அப்போ மார்க்கெட் வந்துட்டு புட் செல்லர் அதாவது புட் செல்லர் வந்துட்டு ஈஸியா மார்க்கெட்ல டாமினேட் பண்ணியிருக்கும் போது கால் செல்லர் பேனிக் ஆகல அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு தாக்கம் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த தாக்கத்துக்கு தான் அதை நான் மென்ஷன் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ நாளை தினம் இந்த லெவல்ஸை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து செட்டில்மெண்ட் வரல. செட்டில்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க. இப்போ 750ன்னு எடுத்துக்கிட்டா இது வந்துட்டு 28 பாயிண்ட்ஸ் வருது. செட்டில்மெண்ட் வரட்டும். அப்போ நம்ம வந்துட்டு இதற்குண்டான லெவல்ஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம இது பண்ணலாம். இங்கே செட்டில்மெண்ட் வந்ததுன்னா க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு கிடைச்சிடும். இது பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் தான் வித்தியாசம். இது பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் 20 நாட்களில் 23,780ல் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்தால் தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படியெல்லாம் புரிஞ்சிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இன்னைக்கு என்ன ஸ்டாக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்க என்ன மாதிரி கனெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுங்க. நிஃப்டி ஸ்டாக்காக இருந்தாலும் சரி செக்யூரிட்டிஸ் இன் F&O
இந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி. நான் சூஸ் பண்ணினது LICI பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணவே இல்லை. இந்த இடம் வந்து நான் எனக்கு கிடைச்ச இது கிடைக்கலங்காட்டி நான் ட்ரேட் பண்ணல. பட் என்னோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அதற்குடான என்ன இம்பேக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன ஸ்டாக்கை பார்த்தீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.